அனைவருக்கும் வணக்கம். காத்தியாயனி வித்மே கன்னிமரிமிகே தன்னோதற்கு பிரஜிதது துர்காதேவி அனுகிரகத்தால் பாலத்திரம் இந்த திருவள்ளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு தனுராசி அன்பர்கள், தனுராசிக்கு இந்த வாரம் எப்படி 14/6/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் உண்டான தனுராசி அன்பர்கள் சற்று ஏற்ற இறக்கம் உடைய வாரமாக உள்ளது. தனுராசிகள் சற்று பக்குவமாக நடந்து கொள்ளணும். எல்லா விஷயத்திலும் குரு பகவான் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல மறைவு, 4ஆம் இடத்துல அதர்மற்ற சனி, முயற்சி ஸ்தானத்துல ராகு. ஆகவே அத்தனை கிரகம் உங்களுக்கு ஏற்ற பெரிய பெரிய கிரகம் சற்று குறைவான பலமே இருக்கு. அதனால விடாமுயற்சி நம்மளுக்கு கை கொடும். ஒரு முயற்சி செய்யறோன்னா அதுக்கு பிறரிட ஆலோசனை செய்து கொள்ளாமல் இறைவனிட முறையிட்டு மனம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நீங்க நடந்து கொண்டாலே போதுமானது. இந்த குரு பகவான் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அடுத்தவன்கிட்ட நீங்க போய் ஆலோசனை கேட்டால் தவறான ஒரு முடிவை உங்களை கொண்டு நிப்பாட்டிடும். இது செய்தியா ஐயா அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உனக்கு எப்படி செய்ய முடியாது, கைப்படாது, உனக்கு தடையாகவே பேசிடுவாங்க. ஏன்னா அதுக்கு செட் ஆகாது, உனக்கு அந்த தொழிலாம் நமக்கு ஒத்து வராது, கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இறைவன்கிட்ட முடிவு விடுங்க. அந்த இறைவன் உங்களை மனதில் இப்படி கொண்டு அந்த முடிவை சொல்வார், செய்யலாம் வேண்டாங்கிறது. ஆகவே சற்று கவனமாக இருந்து வரக்கூடிய, அதாவது ஏற்ற இறக்கம் இருக்கும் இந்த வாரம். ஆகவே தொழில் மற்றும் வியாபாரத்திலும் சரி, தொழில் செய்கிற இடத்துல சக ஊழியர்கிட்ட சற்று நிதானமாக கவனமாக இருந்து வரணும். குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் 2ஆம் இடத்துல ஒரு பார்வை செலுத்துகிறார். வீண் விரயம் உண்டாகும், செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். தேவையில்லாத பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்காமல் இருப்பது சிறந்தது. இருப்பினும் வண்டி வாகனம் வாங்கி கொள்ளலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கி கொள்வதால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் உண்டு. புதிய முதலீடுக்கு கவனம் செலுத்தணும். எந்த முதலீடு அவசரப்பட்டு செய்யாமல் இருப்பது சிறந்தது. தனுராசி அன்பர்கள், செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் சனி பகவானும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சற்று கெடுதலாகவே செய்து கொண்டு இருப்பார்கள். ஆகவே எந்த விஷயமாக இருந்தாலும் சற்று அன்போடு நடந்து கொண்டாலே போதும். அன்பு, பரிவு, பாசம். அதே மாதிரி பெண்களுக்கும் அதே தான். குடும்பத்தில் அன்போடு நடந்து கொண்டு, கணவன்கிட்ட அன்போடு பேசி, பிள்ளைங்கிட்ட அன்போடு பேசி நடந்து கொண்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமாக கிடைக்கும். நீங்கள் எந்த விதமான சலசலப்பு இல்லாமல் இருந்தாலே போதுமானது. மனதில் தேவையற்ற குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருக்கும். சம்பந்தம் இல்லாத யோசனைகள்லாம் உருவாகும். அத்தனை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளணும். அதனால குடும்ப நபர்கள் குடும்பத்திலே பேசிக்கொள்வது சிறந்தது. ஒரு கணவனாக நீங்கள் இருந்தால் மனைவிட்ட உரையாடி பேசிக்கொள்ளணும். இதெல்லாம் என்னுடைய யோசனை, சரியா தவறா. அதே மாதிரி மனைவி, நான் இதெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன், செய்யவான்னு கணவன்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். இரண்டுமே கலந்து ஆலோசனை செய்து எந்த செயலாக இருந்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆனால் பொருளாதாரம் சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்து கொள்வது சிறந்தது. அதனால பெரிய நிபுணத்துவம் உடையவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள் சொல்லலாம். புதிய 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 யோசனைகள் உங்களுக்கு உருவாக்கிக்கொண்டே இருக்கும். அதனால நல்ல ஒரு தருணம் எடுத்துக்க முடியுமா, இல்லை நல்ல தருணம் இல்லையா அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் தான் நீங்கள் நிற்க வேண்டிய வரும். அதனால் உடல் சரி மனம் சரி சற்று சோர்வடையக்கூடிய காலம். அதனால் நீண்ட நாளாக இருந்த உடல் உபாத்தை சரி செய்து கொள்வது சிறந்தது. உணவு பழக்கங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது இன்னும் சிறந்தது. ஆகவே இத்தனைக்கும் நீங்கள் நிறைய மனதில் ஒரு ஆசை எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குது, செய்தே முடிக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று செய்யலாம். நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கும் நம்ம சகோதர சகோதரிக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யணும். திருமணம் செய்கிற நேரம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கணும். படிப்புக்கு ஃபீஸ் கட்டணமாக கட்டி நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுறது நல்ல ஒரு படிப்புக்கு உண்டான தருணம். அதே போல் முதலீடு, குழந்தைகளுக்கு உண்டான முதலீடு செய்து கொள்வது, இதெல்லாம் ஒரு நல்ல தருணம். ஆனால் நீங்கள் சுய முதலீடு உங்களுக்கு ஒத்து வராது. இந்த வாரத்தில் எந்த விதமான கடன்கள் வாங்காமல் இருப்பது சிறந்தது.
அவசரப்பட்டு எந்த விதமான கடன் வாங்கக்கூடாது. பழைய சம்பந்தப்பட்ட பொருள்கள் எதுனாலும் வாங்கலாம். வீடு வாங்கலாம், பழைய வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆகவே புதிய புதிய வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். இந்த ஒப்பந்தம்னால நம்மளுக்கு லாபமா, இந்த ஒப்பந்தம் செய்து கொள்வதால் நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்மளுக்கு வருவாய் கிடைக்குமா, இல்லை இந்த வாரம் இதுக்குண்டானது மட்டுமா அப்படிங்கிற யோசனை செய்து அந்த ஆர்டர் எடுத்துக்கொள்ளணும். நீண்ட கால ஆர்டர்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தற்காலிக டெம்பரவரி ஒரு ஜாப் மட்டும் கொடுக்குறாங்கன்னா அதை நிராகரிப்பதே சிறந்தது. உங்கள் வீண் விரயம் உண்டாகும். அந்த வீண் விரயத்தை தவிக்கணும். அர்த்தம் செய்ய முடியல, அந்த வேலை நீ செஞ்சு கொடு, அவசரப்பட்டும் ஆர்டர் எடுக்கக்கூடாது. அப்போ டெம்பரவரி ஆர்டர் தவிக்கணும், பர்மனண்ட் ஆர்டர் எடுத்துக்கலாம். அது மட்டும் சற்று கவனமாக இருந்து வரும் இந்த தனுராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு இது. அதே மாதிரி கூட்டாளிகளுக்கு சுமூகமாக பேசி 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்கிறோம் நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாலும் சற்று கவனமாக இருந்து பேசி சுமூகமாக இருந்து வருவது சிறந்தது. புத பகவான் 7ஆம் இடத்துல இருப்பால் திருமணம் கைகூட வாய்ப்பு கொடுக்கும். சற்று கவனம் திசை திருப்பிக்கொண்டே இருக்கு. அந்த புத பகவான் மகரகதியாக இருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு வராமல் பார்த்துக்கொள்வது சிறந்தது. மனதில் ஒரு போராட்டம், எண்ணத்தினுண்டான அலைகள் அதிகமாகவே இருக்கும். திடீர்னு ஒரு வண்டி ஓடும்போது கொஞ்சம் நிதானமாக ஓட்டணும். 10ஆம் இடத்துல சனி பார்வை, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில். அப்போ உங்கள் ராசிக்கு சனி பார்ப்பதால், அதல்மற்ற சனியாக இருப்பதால் காரியம் கூடுற மாதிரி கொண்டு போய் மறுபடியும் அது பின்னுக்கு தள்ளப்படும். ஆகவே இதிலே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து வரணும். அதனால் அதே சமயத்தில் ஆரோக்கியத்துக்கும் கவனம் செலுத்தி ஆகணும். எந்த விதமான செயலாக இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கியம் உங்களுக்கு வேணும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் உபாத்தை இருந்தால் அது சரி செய்து கொள்வது, சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது, தூங்குவது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டாலே போதுமானது. தெய்வத்தை நம்பி வழிபாடு செய்யுங்க. கருமாரியம்மனை வழிபாடு செய்து வருவது கால சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய இறைவன் இஷ்ட தெய்வம் எது, அதோட கருமாரியம்மன் சேர்த்து வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.